தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் போதனா சுவாமிகள். இந்த போதனா சுவாமிகள் பண்டிதருக்கு ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பகவான் எப்படி வருவார் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு சின்ன நாடகத்தை நடத்துகிறார். அவரோட குழந்தைக்கு தின்பண்டங்கள் கொடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டார். கிணத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டு உங்கள் குழந்தை கிணத்துல விழுந்துடுத்துன்னு சொன்னார். சாப்பிட்டு இருந்தவர் அப்படியே வந்துட்டார். அப்போ கேட்கிறார், கையலம்பலையே, கூட ஆள் இல்லையே, கிணத்துல இறங்க ஏணி இல்லையே, கயிறு இல்லையேன்னு சொன்ன உடனே இவர் கிணத்துக்கிட்ட வந்து குடிஞ்சு பார்க்கிறார். யாரு? பண்டிதர். தன்னோட குழந்தை உள்ளே விழுந்திருக்கிறாரேன்னு பார்க்கிற போது அந்த தின்பண்டம் சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை ஓடி வந்து அப்பா அப்படின்னு காலை பிடிக்கிறது. காலை பிடிச்சோன்னு குழந்தைய திரும்பி பார்க்கிறார். கிணத்தை பார்க்கிறார். போதனா சுவாமிகளை பார்க்கிறார். பாருங்க, இந்த சமயத்தில் அந்த பண்டிதருக்கு உண்மை புரிந்து விட்டது. உண்மை புரிந்து விட்டது. அப்பத்தான் சொல்றாராம், போதனா சுவாமிகள் சொல்றாராம், சுவாமி உம்ம பையன் கிணத்துல விழுந்தான்னு சொன்ன உடனே நீங்க கையலம்பினீரா? குழந்தையை காப்பாற்ற ஆள் வேணும்னு யாரையான கூப்பிட்டேள். அந்த சமயத்தில் கிணத்துக்குள்ள இறங்குறதுக்கு ஏணி எந்த இடத்துல இருக்குன்னு தேடினீங்கள? ஏதானு இறங்குறதுக்கு உள்ள கயிறு தேவைப்படுமே, கயிறு எங்கே இருக்குன்னு தேடினீங்களா? ஒன்றுமே பண்ணலை. உங்கள் குழந்தை விழுந்தாச்சுன்னு சொன்ன உடனே எப்படி கிணற்றங்கரைக்கு ஓடி வந்தீர்களோ அதே போல அந்த கஜேந்திரன் என்கிற யானை அந்த முதலையால் பிடிக்கப்பட்டதுமே, நாராயணா என்று அலறியதுமே, அந்த நாராயணன் தனது துணைவியோடு மகாலட்சுமியோடு தாயம் விளையாடினாலுமே அந்த விளையாட்டிலிருந்து அவள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும், தனக்கு ஒரு முக்கியமான பணி வந்திருக்கிறது என்பதற்காக புடவையை பிடிக்கிறார், முந்தானையை பிடிக்கிறார். அடுத்த வினாடி பூலோகத்துக்கு வரார். அவளும் வருகிறாள்னு நான் சொன்னேன். அதே போலத்தான் இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அப்படியே ஓடி வந்துடு. ஒரு சாதாரணமான தந்தையாகிய உங்களுக்கே உங்கள் குழந்தையின் மேலே இத்தனை அன்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்ட அன்பும் கருணையும் வைத்து கொண்டிருப்பார். அவர் எப்பேற்பட்ட பாய்ச்சலுடன் ஓடி வந்திருப்பார். அப்படி ஓடி வருகிற போது சங்கு இருக்கிறதா, சக்கம் இருக்கிறதா, கருடன் தயாராக இருக்கிறதா, இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாரா சுவாமி அப்படின்னு கேட்கிறாரா. எப்பேற்பட்ட உண்மை பாருங்க. கடவுள் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன். இதை பல இடத்துல நம்ம படிக்கிறோம், பல சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு தாய்க்கும் தந்தைக்குமே நம்மேல கருணை இருக்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றோம்? பகவானுடைய குழந்தைகள் அப்படிங்கிறோம். சைவத்தில் சர்வேஸ்வரனை, பரமேஸ்வரனை அப்பா அப்படிம்போம். அவர் தான் அப்பா நமக்கெல்லாம். காரைக்காலமையர் அப்படிதான் கூப்பிட்டார், அம்மையே அப்படின்னார், அப்பா அப்படின்னார். அவர் ரெண்டு பேரும் தான் அப்பா அம்மா. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சைவத்தில் சொல்லுவார். அதே போலத்தான் வைணவத்தில் வைணவடியார்கள் என்ன சொல்லுவார்? நாம் அத்தனை பேரும் பகவான் மகாவிஷ்ணுவுடைய குழந்தைகள். நமக்கு ஏதான ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம அப்பா விடுவாரா? நம்ம அப்பா விடுவாரா? அப்பா எப்படியும் ஓடோடி வந்து காப்பாற்றுவார் அல்லவா? அது போலத்தான் இந்த சம்பவம் அப்படின்னு போதனா சுவாமிகள் சொல்றார். ஒரு மகான் எப்படி நமக்கு உணர்த்துவார் ஒரு உண்மை அப்படின்னா, நல்ல அந்த பசுமரத்தாணி போல பதியணும் அப்படிதான் நமக்கு சொல்லுவார். அப்பத்தான் நமக்கு நம்பிக்கை வரும். நாளைக்கு உங்களுக்கே ஒரு கஷ்டம், ஒரு சின்ன ஒரு துயரம், கொஞ்சம் நில தடுமாறி போயிருக்கள், நீங்கள் கடவுளுடைய உதவி தேவை அப்படிங்கும்போது நீங்கள் கடவுளை மனம் குளிர கூப்பிடணும். பகவானே, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, நீ தானே காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம உண்மையிலே கூப்பிட்டோம் அப்படின்னா, எப்படி இந்த ஆதி மூலமேனு கத்தின உடனே பகவான் இறங்கி வந்தாரோ அதே போல நமக்கும் இறங்கி வருவார், நம்மையும் காப்பாற்ற வருவார். அந்த உண்மை தான் இந்த காலத்தில் நமக்கு வேணும்.
அந்த உண்மையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மளை கைவிட மாட்டார். இந்த உலகத்தை எப்படி கடவுள் படைத்தாரோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அவன் தாயுமாக தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறான். நம் அத்தனை பேருக்கும் அவனே மிகப்பெரிய காவலாளி. நமக்கு என்ன கஷ்டனாலும் அவன் தான் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். அப்பத்தான் பகவான் ஓடோடி வருவான். இதைத்தான் போதனா சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போறவர் ஒரு நாயனார், முனையடுவார் நாயனார். இவர் பேரு. இந்த நாயனாரை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.